ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான நல்ல கிறிஸ்பியான மொறுமொறுப்பான நம்ம கையில் எடுத்த உடனே டக்குன்னு உடையக்கூடிய ஒரு சூப்பரான ரிப்பன் பக்கோடா ரெசிபி, நல்ல ஸ்பைசியான ரிப்பன் பக்கோடா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இந்த ரிப்பன் பக்கோடா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடில் வித்தின் 10 மினிட்ஸில் நல்ல ஒரு டப்பா ஃபுல்லாக வந்து செய்கிற அளவுக்கான ரிப்பன் பக்கோடா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். இப்போ இந்த மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு சட்னிக்கு பயன்படுத்தக்கூடிய பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவை நம்ம சலிச்சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்காக கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். நம்ம வீட்டில் முறுக்குக்காக அரைப்போம் இல்லையா, அந்த அரிசி மாவு கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லாட்டி இடியாப்பத்துக்கு அரைக்கக்கூடிய அந்த அரிசி மாவு கூட நம்ம தாராளமாக இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு. இதில் வந்து பச்சை அரிசி மாவு, புழுங்கல் அரிசி மாவு அது மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. எந்த அரிசி மாவு வேணாலும் பயன்படுத்தி நான் சொல்கிற இந்த மெத்தடில் ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். இப்போ அரிசி மாவெல்லாம் சலிச்சாச்சு. இப்போ நம்ம பொட்டுக்கடலை மாவை அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் எந்த கப்பில் நம்ம அரிசி மாவு அளந்துக்கிறோமோ அதே கப்பில் வந்து நம்ம மற்ற எல்லா பொருட்களையும் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு. இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கலாம். அடுத்ததான் இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, பேசன் ஃப்ளோர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாவை நம்ம சலிச்சிட்டு தான் பயன்படுத்தணும். ஏன்னா பொட்டுக்கடலையை அரைக்கும் போது சம்டைம்ஸ் அதில் வந்து அரைப்படாமல் பொட்டுக்கடலை வந்து இருக்கலாம் 1-2. இப்போ அதோடு சேர்த்து நம்ம ரிப்பன் பக்கோடா செய்யும்போது அந்த முறுக்கு குழாயில் வந்து அந்த அச்சு வழியாக அது இறங்காது. இப்போ இந்த மாவு நல்லா சலிச்சாச்சு பாருங்கள். இதிலே வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற பார்ட்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம நீக்கிடணும். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் தான் நம்ம சேர்த்துக்கணும் இந்த ரிப்பன் பக்கோடா செய்கிறதுக்கு. இப்போ அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட பெருங்காயத்தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட அதை தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த பாத்திரத்தில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 2லேருந்து ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட அரிசி மாவு வந்து 2 டம்ளர் அளவுக்கு, அது கூட பேசன் ஃப்ளோரும் அதுக்கடுத்து பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து மொத்தமாக 3 டம்ளர். ஸோ இந்த 3 டம்ளர் அளவு மாவுக்கு நம்ம ஒரு 2லேருந்து 2.5 டம்ளருக்குள்ளவே வந்து தண்ணி சேர்த்துக்கணும். 3 டம்ளருக்கு ஈக்குவலாக நம்ம தண்ணி சேர்த்துக்கக்கூடாது. எத்தனை கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோமோ அதை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம கம்மியாக சேர்த்துக்கணும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா சூடான பிறகு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டருமே பார்த்திங்கன்னா பாதிக்கு பாதி சேர்த்துக்கலாம். அதாவது இப்போ நம்ம வந்து ஓவரால் எல்லா மாவையுமே சேர்த்து ஒரு 4 டம்ளர் எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 டம்ளர் மாவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்தா போதுமானதாக இருக்கும். ரொம்ப ஈக்குவலாக சேர்க்க தேவையில்லை. அந்த மாதிரி சேர்க்கும்போது எண்ணெய் குடித்த மாதிரி வந்துடும் இந்த ரிப்பன் பக்கோடா. இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆன பிறகு இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி நம்ம இந்த மாவெல்லாம் சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பொட்டுக்கடலை, கடலை மாவு, அரிசி மாவு, இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து ஆன்லேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆனால் தண்ணி கண்டிப்பாக கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போது மாவு சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு கரண்டியை வச்சு நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும். கொஞ்சம் மாவு வந்து இந்த தண்ணியில் கலக்காமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இதை அப்படியே மூடி போட்டு வச்சாச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இதோட சூடெல்லாம் குறைஞ்சிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறமா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு குறைஞ்சிட்ட பிறகு அந்த டைமில் எடுத்து இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த நேரத்தில் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி நம்ம வந்து தெளித்து கூட இந்த மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம்.
அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் வாட்டரே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லேசாக தண்ணியை தெளித்து இதை நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்ல சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். எதுக்காக இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்க்குறோம்னா, நம்ம கொதிக்க வைக்கும் போதே கூட வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கலாம். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து வாங்கின சில மாவு தண்ணி அதிகமாக இழுத்துக்கும். அதுக்கு வந்து தண்ணி அதிகமாக தேவைப்படும். சில மாவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம ஈக்குவலான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு இந்த மாவு சேர்த்துக்கிட்டோம்னா, சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இது தண்ணி அதிகமாகிட்டு இதோட கன்சிஸ்டன்சி வந்து மாறி போயிடும். நல்ல ஒரு சாஃப்டான டோ வந்து நமக்கு கிடைக்காது. அப்புறம் அதை சரி பண்ணுறதுக்காக நம்ம திரும்ப மாவு சேர்த்து அகெயின் பட்டர் சேர்த்து திரும்ப ஆரம்பத்துலேருந்தே அந்த ப்ரொசீஜர் வந்து செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம கம்மியாகவே வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்கு குழாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ரிப்பன் பக்கோடா செய்கிற அச்சு வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மாவை இந்த முறுக்கு குழாயில் சேர்த்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஆல்ரெடி நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த ரிப்பன் பக்கோடா பொரிக்கிறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வீடியோவோட கேப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்னோடய பிஸ்னஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி முறுக்கெல்லாம் செஞ்சுட்டே இருந்தேன். அதோட கண்டினியூட்டியாக தான் இந்த ரிப்பன் பக்கோடா வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அந்த எண்ணெயே வந்து அடுப்பில் நல்லா சூடாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்கா என்னன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவை அதில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காத நல்லா கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவை அழகாக இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயோட கொள்ளளவு பொறுத்து தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவை இதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அதே மாதிரி ரிப்பன் பக்கோடாவை எண்ணெயில் சேர்த்த உடனே நம்ம திருப்பி போட்டுறக்கூடாது. ஒரு நிமிஷம் விட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா ஸ்டிப் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதை ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து இதை திருப்பி விடும்போது 2 சைடுமே வந்து ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் ஓரளவுக்கு ஸ்டிப் ஆகிருக்கு. அந்த டைமில் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த ரிப்பன் பக்கோடா நம்ம வந்து திருப்பி போட்டு இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக வந்து நல்லா கிடைக்கும் மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா. இப்போ இந்த எண்ணெயோட பபிள்ஸ்லாம் அடங்கிட்ட பிறகு இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி அடுத்தடுத்து செட்டு ரிப்பன் பக்கோடாவும் எண்ணெயில் சேர்த்து நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் தேவைப்படும் இதுக்கு. 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து நிறைய குவான்டிட்டி இருக்க மாதிரி ரிப்பன் பக்கோடாவை நம்ம வீட்டிலே செஞ்சு முடிச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ் இது. ஒரு டைம் நம்ம இந்த ரிப்பன் பக்கோடாவை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு மேலேவும் இதோட கிறிஸ்பினஸ் மாறாமல் நல்லா சூப்பராக மொறுமொறுப்பாகவே இருக்கும். இந்த ரிப்பன் பக்கோடா கெட்டு போகாமல் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சு கொடுக்கலாம் வீட்லேயே. மேக்ஸிமம் இந்த ரிப்பன் பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் இருக்கோ எல்லா டிப்ஸுமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாவை வந்து நம்ம வேக வச்சு தான் செய்யணும். வேக வச்சு செய்யும்போது தான் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. எந்த மாவில் வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ நம்ம சுடு தண்ணி வச்சு இந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரியான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். கண்டிப்பாக இதை மட்டும் மறக்காமல் தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா இந்த ரிப்பன் பக்கோடா மாவு வந்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான நல்ல மொறுமொறுப்பான ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த ரிப்பன் பக்கோடாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.